ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சமூக வலைதளங்கள்ல வேகமா வைரல் ஆயிட்டு வருது அப்படிங்கிற சொல்லலாம். அது யார பத்தின அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வைபவ் சூரியவன்சி இருக்கார்ல, அவருடைய விஷயம் தான். சரிங்களா? நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துக்கு எதிரான 2வது T20 போட்டியில தான் முதல் முறையா சர்வதேச கிரிக்கெட் போட்டியில அறிமுகமாயிருக்காரு நம்ம வைபவ் சூரியவன்சி. அவருக்கு ஒரு வழியா வாய்ப்பு குடுத்துட்டாங்க. இதனால பல ரெக்கார்டுகள சாதனை முறியடிச்சிருக்காரு. சச்சின் சாதனைய முறியடிச்சிருக்காரு. அப்படிங்கிற மாரிலாம் நெறைய சொல்றாங்க. மொத்தத்தில அ சர்வதேச கிரிக்கெட் போட்டியில மிகவும் இளம் வயதில அறிமுகமான வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனைய படைச்சாச்சு. சரிங்களா? இதுவே வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. அப்ப நேத்து வரைக்கும் அவரோட வயசு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, 15 ஆண்டுகள் 99 நாட்கள் ஆயிருக்காம். இன்னும் அந்த 16 வயசுல இன்னும் வரல. சரியா? 15 ஆண்டுகள் 99 நாட்கள் தான் ஆயிருக்கு. இதுல அவர் ஒரு களம் இறங்குறார். சின்ன பையன் பாலகன் அப்படிங்கிறத சொல்லலாம். சரியா? அவருக்காக பிசிசிஐ நெறைய விஷயங்கள்ல வந்து அவருக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அவருடைய தாய் தந்தையரெல்லாம் வந்து இவருடைய தங்குறதுக்கு அனுமதிக்கலாம். அதுபோல இவருக்கு உடை மாற்றுவதற்கு தனியான அறையெல்லாம் வச்சிருக்காங்க. எல்லா மைதானங்கள்லயும் வச்சிருக்காங்க. இத இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியமே பண்ணி குடுக்குது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து வைபவ் சூரியவன்சிக்கு ஆதரவாக இருக்குது. இது எல்லாம் எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேற ஒண்ணுமே கிடையாது. இவருடைய திறமையினால மட்டும் தான். இளம் வயதிலே சரியான திறமையா இருக்கிற காரணத்தால மட்டும் தான். எதிரணி பவுலர்கள் வந்து எவ்வளோ பெரிய உலகளாவிய அளவுல இருந்தாலுமே, அவங்களெல்லாம் சாப்பிடுற அளவுக்கு வெளு வெளு வெளுக்கிறாப்புல. சரிங்களா? நேத்துமே நடந்து போச்சுல, ஆர்ச்சர் பந்துல 6 அடிச்சிருப்பாரு பார்த்தீங்களா? சரியான அடி. அது இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, ஒரு புதுமையான பிளேயர் வந்து அறிமுகமாகும்போது, அந்த அணியினுடைய வீரர்கள் எல்லாருமே சேர்ந்து அவர வந்து கௌரவப்படுத்துறது வந்து வழக்கம். அந்த மாரி தான். நேத்து இந்த போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடி, அந்த மைதானத்தில நம்ம இந்திய வீரர்கள் எல்லாருமே ஒன்று கூடி நின்னாங்க இல்லையா? அப்படி அப்படி ஒன்று கூடி நிக்கிற அந்த உருக்கமான தருணத்தில, நம்ம இந்திய அணியினுடைய துணை கேப்டன் நம்ம திலக் வர்மா இருக்கார் இல்லையா? அவரு வந்து தன்னுடைய கையால தொப்பிய வந்து வழங்குறார். யாருக்கு? நம்ம வைபவ் சூரியவன்சிக்கு தொப்பிய வழங்கிட்டு அவர கட்டி பிடிக்கிறார். அதே மாரி எல்லா வீரர்களுமே கை குலுக்கிட்டு அவர கட்டி பிடிச்சு, அவர வந்து மகிழ்ச்சிய தெரியப்படுத்துறாங்க. அந்த டைம்ல நம்ம வைபவ் சூரியவன்சி அந்த தொப்பிய வாங்குனதுக்கப்புறம், அப்படியே அவரு உருகுறாரு. அதான் ஒரு மாரி கண்ல கண்ணீர் ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோ ஒண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இணையதளத்தில இன்னைக்கு டேட்டுக்கு ரொம்ப ட்ரெண்ட் ஆகி வைரல் ஆயிட்டு வருது அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா, இது ஒரு நெகிழ்ச்சியான தருணம் பார்த்தீங்களா? அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய நெகிழ்ச்சியான தருணம். கண்ல கண்ணீர் ஊத்துது. சரிங்களா? இதுக்கெல்லாம் காரணம் அவருடைய அடிப்படை என்ன அப்படின்னா, வேற ஒண்ணுமே கிடையாது. நமக்கு நடந்து முடிஞ்ச ஐபிஎல் தொடர்ல பார்த்தீங்கன்னா, 776 ரன்கள் அடிச்சு ஆரஞ்சு தொப்பி வாங்கியிருக்காரு. சரியா? அந்த ஆரஞ்சு தொப்பி வாங்குனதுனால தான் இப்ப இன்னைக்கு ப்ளூ கலர் தொப்பிய வாங்கி மாட்டியிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. கிட்டத்தட்ட 1 சதம் அடிச்சிருக்காரு இந்த ஐபிஎல்ல. 5 அரை சதகம் அடிச்சிருக்காரு. அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்ட கேட்டீங்கன்னா, நீங்களே அசந்து போயிருவீங்க. 237.30 சரியான ஸ்ட்ரைக் ரேட். எந்த ஒரு சீனியர் வீரரும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான வீரருமே இந்த ரெக்கார்ட வைக்கல. சரிங்களா? அது பக்கம் 72 சிக்ஸர்கள் அடிச்சு சாதனைகள படைச்சிருக்காரு. இப்ப நேத்து அறிமுகமாயிருக்காரு இல்லையா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னும் இவருக்கு இந்த இங்கிலாந்து T20 தொடரிலே இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சாதனை பண்ற அளவுக்கு கண்டிப்பா வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க சொல்லுங்க ரசிகர்களே. உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அவரு பெரிய லெவல்ல வருவார் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம்.